Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கத்தார் வரணுன்னா என்னமாரி விசா இருக்கணும், எப்படி வர்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் விசா, அதாவது ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு வந்து விசா அலோகேட் பண்ணி உங்களுக்கு விசா வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் போடணும், அப்புறம் பயோமெட்ரிக், ஃபிங்கர் பிரிண்ட்டு இதெல்லாம் முடித்து இப்போ வந்து இந்தியாவிலேயே சென்னையிலேயே கத்தார் விசா சென்டர் இருக்குது. அதனால் அங்கேயே நீங்கள் மெடிக்கல் போட்டு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஐடி கார்டோடு வர்றதுக்கான இங்கே வந்து ஐடி கார்டு கலெக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம். அந்தளவுக்கு இப்போது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்து உங்கள் கம்பெனி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், அதாவது ஒரு கம்பெனி வந்து கத்தாரில் இங்கே வந்து கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன கம்பெனி, அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயர் எனக்கு வேணும், அதாவது ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணால் ஈவனாக வந்து என்னென்ன நேஷ்னாலிட்டிக்கு விசா வந்து ஒதுக்குவாங்க அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 இந்தியன் விசா, 2 ஸ்ரீலங்கன் விசா, 2 பிலிப்பைனீஸ் விசா, இந்தமாரி அதர் நேஷ்னாலிட்டி, அதாவது ஈவனாக அவங்க வந்து ஒரு எல்லா நேஷ்னாலிட்டிக்கும் ஒரு விசா வந்து ஒதுக்குவாங்க. அப்படி வந்து இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து மினிமம் வந்து இப்போ ஒரு கத்தார், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, நான் கத்தார்னே ஸ்பெசிஃபைடோட இப்போ வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். கத்தார் ஸ்பெசிஃபைடாக நம்ம சொல்ல போனால் இப்போ அக்கௌண்ட்ஸு, இன்ஜினியர்ஸு, லேபர்ஸு, அதாவது டோட்டல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்து மேன் பவர் இங்கே தேவைப்படும். அதாவது ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்ட்ரியில் வந்து ஜிடிபி ரேட்டை வச்சு அவங்க எக்கனாமிக் வந்து டிசைட் ஆகும். அந்த ஜிடிபி ரேட்டை வச்சு தான் அந்த கண்ட்ரியோட வளர்ச்சி, அதாவது கண்ட்ரியை சுற்றிலும் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன் பவர் தேவைப்படும், அதை வச்சு தான் வந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் சொன்ன மாரி எம்ப்ளாய்மெண்ட் விசா எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா ப்ரொவைட் பண்ணணும். இது தவிர்த்து ஃப்ரீலான்சர் விசா, அதாவது இன்னொருத்தவங்க ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்பான்சர் வந்து ஸ்பான்சர் பண்ணி ஒரு விசாவில் வந்துட்டு அவங்க வந்து என்ஓசி மூலமாக, அதாவது நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் மூலமாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசாவுக்கு கன்வெர்ட் ஆவாங்க. இது ஒரு டைப்பு. இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி விசிட் விசா, யாராவது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபேமிலி ரிலேஷன், அதாவது ஃபேமிலி ரிலேட்டிவ் வந்து அவங்க வந்து, அதாவது இங்கே வந்து பிரதர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க சிஸ்டர்ஸ்க்கு எடுப்பாங்க. அதேமாரி சிஸ்டர்ஸ் ஏதாவது நர்ஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பிரதர்ஸ்க்கு, இந்தமாரி விசா வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கும். நான் சொல்கிறபடி அதாவது டோட்டல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஜாப் ட்ரை பண்ணுறவங்க ஃப்ரீயாக வந்து ஃப்ரீ ரெக்யர்மெண்ட்டில் விசா கிடைக்கிறதுங்கிறது இப்போ போக போக கொஞ்சம் டைட் ஆகிட்டு தான் இருக்குது. ஃப்ரீ ரெக்யர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். கல்ஃபில் வந்து இன்ஜினியர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லி, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து சில ஏஜென்சி மூலமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க வந்து பணம் கட்டி இங்கே வந்து வேலை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். டேரெக்டாக ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து என்னென்ன இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி வந்து கத்தார், துபாய், அபுதாபி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பக்ரைன், குவைத்து, சவுதி அரேபியா, இங்கே மாரி உள்ள கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் வந்து டோட்டல் ஜிசிசி கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் அதிகமாக நம்ம வந்து ஜாப் ட்ரை பண்ணுறோம். அதாவது எக்ஸ்பேட்ரஸ் அதிகமாக இருக்கிறது ஜிசிசி கண்ட்ரி தான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூர், மலேசியா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதர் கண்ட்ரீஸும் சொல்ல முடியும், யூகே, யூஎஸ். ஏன்னா அங்கெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் விசாவுக்கு நம்ம செலவு பண்ணுற மாரி இருக்கும். ஆனால் ஃப்ரீ ரெக்யர்மெண்ட்டில் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜிசிசி கண்ட்ரி தான் நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து எல்லா கண்ட்ரியுமே வந்து எக்கனாமிக் பேஸ் பண்ணி தான் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எங்கே ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் சொன்னபடி விசாவுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக நான் வந்து சொல்கிறேன்னா, அது வந்து கத்தாரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்து ஒன்று ஃப்ரீ ரெக்யர்மெண்ட்டில் நீங்கள் ஊர்லேயே இன்டர்வியூ பண்ணி உள்ளே வர மாரி இருக்கும். அப்படி இல்லைன்னா விசா வந்து ஏதாவது ஃப்ரீலான்சர் விசா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நீங்கள் ஜாப் தேடி கிடைக்கிறது உங்களுக்கு வந்து வேற ஒரு கம்பெனியில் என்ஓசி கொடுத்து மாற்றிப்பாங்க. இந்த 2 மெத்தடு தாங்க இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு. இதுக்கப்புறம் ஆனரைவல் விசாலாம் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சில கேட்டகரிஸில் மட்டும்தான் ஆனரைவல் விசா உண்டு. அது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அயாலேயே வந்து இன்னொரு அயா விசானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், அதாவது ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அவங்க வந்து எடுக்கிறதுக்கான ஐயா விசாவும் இருக்குது. அது 2 மந்த்ஸ் 1 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வேலிடேட்டில் எடுக்கலாம். இதை தவிர்த்து வந்து விசா ரிலேட்டட் இதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.